அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பங்களாதேஷின் ஹமாஸான ஷரீப் உஸ்மான் ஹாடி என்ற ஒரு மாணவ தலைவன் இன்னொரு உள்ளூர் தீவிரவாதிகளால் பின் மண்டையில் சுடப்பட்டு செத்து இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பாவச் செயலை இந்த இஸ்லாமிக் ராடிக்கல்ஸ் ரவுடிகள் பங்களாதேஷில் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் வளர்ப்பு அப்படி. அவர்கள் வளர்த்த பிள்ளைகளான ISIS லேசுப்பட்டவனா, அல் கொய்தா நைஜீரியாவின் போகோ ஹராம், இவர்கள் வார்த்தெடுத்த தங்க வார்ப்புகள், பாலஸ்தீனத்தின் ஜிகாதீஸு, ஆப்கான் தலிபான், சிரியாவின் அல் நஸ்ரா ஃப்ரண்டு எல்லாம் மனித பரோபகாரிகள். பிலிப்பைன்ஸ் நாட்டு அபு சயீத் குரூப்பு, கென்யா நாட்டு அல் சவாப் கூட்டம், லிபியா நாட்டு அன்சார் அல் ஷரியா கசாப்பு கடை தொழிலில் மாஸ்டர் டிகிரி வாங்கினவனுங்க, எகிப்து நாட்டின் அன்சாத் ஃபைட் அல் மகுடீஸ், எந்த மகுடிக்கும் மயங்காத நாகப்பாம்பு, விஷம் நிறைய இருக்கும். இஸ்ரேலில் ஹமாஸ், ஆப்கானிஸ்தானின் ஹெஸ்பிஇ இஸ்லாமி குல்ப்தீன், லெபனானின் ஹிஸ்புல்லா, இவர்கள் மனித கொலையில் சரித்திரம் படைத்த மாவீரர்கள். ஈராக்கின் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் லெவாண்ட் என்ற ISIL, பாகிஸ்தானின் ஜெய்ஷ் இ முகமது, இந்தோனேஷியாவின் ஜம்மா இஸ்லாமியா, இவர்கள் மனித ஜனத்தொகை பெருகிவிடாமல் இருக்க அரும்பணி ஆற்றுபவர்கள். கராச்சியின் லஷ்கர் இ தொய்பா, கராச்சியின் லஷ்கர் இ ஜாங்வி, சூடான் நாட்டு லார்ட்ஸ் ரெசிடென்ஸ் ஆர்மி, பாகிஸ்தானின் ஹக்கானி நெட்வொர்க், பாகிஸ்தானின் தெரிக் இ தலிபான், தொன்று தொட்டு இருந்து வரும் ஆன்மீக சாமியார்கள் கூட்டம். அல்ஜீரியா, மாலியில் இன்னும் பேர் வைக்கப்படாத தீவிரவாத கும்பல் இருக்கிறது. துருக்கியின் கோங்க்ரா குரூப். இப்படி பல பிள்ளைகளை வத என்று பெத்து வளர்த்தவனுக்கு பங்களாதேஷில் சில பிள்ளைகளை பெற்று வளர்க்க தெரியாதா? இல்லை வளர்க்கத்தான் விரும்ப மாட்டானா? அப்படி பிறந்த பிள்ளைகளெல்லாம் இப்படி புடவையில் குண்டடிப்பட்டு செத்தா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? பெத்த மாதம் சும்மா விடுமா? இஸ்லாமிய சன்னியாசி ஷரீப் உஸ்மான் ஹாடி தீவிரவாதம் வளர்ந்தா தான் இஸ்லாம் வளரும் என்ற உண்மையை அறிந்த ஞானி. அவனை ஏதோ ஒரு புறம்போக்கு சுட்டு கொன்று விட்டு இந்தியாவுக்குள்ளே ஓடி போய்விட்டானாம். எங்கள் நாட்டில் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் எல்லாம் இங்கே கிடையாதப்பா, அதனால் அவனை கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. அவன் இந்தியாவுக்குள்ளே தப்பி ஓடி போயிட்டான். அப்படி சொல்லி பங்களாதேஷ் போலீஸ் தங்களுடைய தலையை காப்பாற்றி கொண்டது. அப்படி சொல்கிறாங்க இந்த கையாலாகாத டோப்பா வைக்காத முகமது யூனுஸ் அரசாங்கம். சின்ன தலைவர்கள் செத்தாலே தலையை சிதைக்கும் கும்பல் மாணவ தலை சரிந்து விழுந்தா சும்மா இருக்குமா? அமைதி கும்பலை பார்த்து அமைதியா இருங்கப்பா என்று சொன்ன ஒரு இந்து தொழிலாளியை ஆத்திரம் தீர்மட்டம் அடித்து கொன்றுவிட்டு, அப்படியும் ஆத்திரம் அடங்காமல் மரத்தில் நிர்வாணமாக கட்டி வைத்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து இன்புற்று இருந்திருக்கிறார்கள் இந்த காட்டும் பிராண்டிகள். காட்டும் பிராண்டிகளாக இவர்கள் நடந்து கொண்டதற்கு இவர்களின் மதம் ஒரு காரணம் அல்ல. மதம் என்ன செய்யும்? தி டெய்லி ஸ்டார் என்ற பத்திரிகை ஆபீஸை தீ வைத்து கொளுத்தியதற்கும் இவர்களது மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? புரோதம் ஆலா என்ற வங்காள பத்திரிகை அலுவலகத்தை நின்று தீப்பிடித்து எரிந்ததை ரசித்து பார்த்ததற்கு இஸ்லாம் என்ன செய்யும் ஐயா? ஒரு இஸ்லாமிய உயிர் வம்படியா செத்து போயிருக்கு. அது இஸ்லாமுக்கு பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியாதா? 28 ஜேர்னலிஸ்டுகளை பத்திரிகை ஆபீஸுக்கு உள்ள வச்சு பூட்டி எரித்ததற்கு எங்கள் மதத்தை குறை கூறினால் குறை கூறியவர்களையும் சேர்த்து எரிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. உயிர் பலிதான் எங்கள் மதம் கற்றுத்தந்தது, அதுதான் எங்கள் போதம், அது எங்களை கட்டுப்படுத்தாது என்பதையும் கூறிக்கொள்கிறேன். ஜெய்மார் இஸ்லாம் என்ற நிருபர் தீப்பிடித்த கட்டடத்துக்குள்ளே இருந்து எங்களால் புகையை சுவாசிக்க முடியவில்லை, நாங்கள் சாக போகிறோம், எங்களை வந்து காப்பாற்றுங்க என்று ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட செய்தியை படித்துவிட்டு போலீஸு தீயணைப்பு படை வீரர்களுடன் வந்து அவர்களை காப்பாற்றியது. இந்த 2 பத்திரிகைகளும் பங்களாதேஷில் நடந்தது, பங்களாதேஷில் இப்போது நடப்பது, பங்களாதேஷின் உயிர்கள் எரிவது எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வந்த பத்திரிகை. அங்கு சாவதும் இஸ்லாமியர்கள் அல்ல, மற்ற மதத்துக்காரர்களான இந்து, கிறிஸ்தவ, பௌத்த, சீக்கிய, ஜைன மதத்தை சார்ந்தவர்கள். மதம் என பிரிந்தது போதும், வாங்க சேர்ந்தே சாவோம் என்பதுதான் இஸ்லாமியர்களின் இப்போதைய குரல். 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் வடகிழக்கு இந்திய மாநிலங்களை பங்களாதேஷுடன் இணைப்போம். சிலிகுரி பார்டர் பாட்டில் நெக் காரிடார் என்ற வழித்தடத்தை நாங்கள் மூடுவோம் என்று அறிவித்து இந்தியாவை போருக்கு அழைத்தவன் தான் இந்த ஷரீப் உஸ்மான் ஹாடி என்ற மாணவர் ரவுடி.
இதில் வேற அப்புறம் 1 மாதம் கழித்து நடக்க இருக்கும் தேர்தலில் போட்டியிட்டு பிரதமராக பதவியேற்க இருந்தானாம் இவன். விஜய் மாதிரி பதவியை அடையலாம் என்று நினைத்தவனாம். அவனை கொன்றவனை 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து எங்கள் முன்னால் வந்து தண்டிக்க வேண்டும், இல்லையென்றால் தற்காலிக கவர்மெண்ட் பதவி விலக வேண்டும் என்று முகமது யூனிஸுக்கு கெடுவைத்துள்ளார்கள் மற்ற சில்லறை தலைவர்கள். யூனிஸின் தோல் சுருங்கி அடிவயத்தை போய் தொட்டுவிட்டதாம். பங்களாதேஷ் இப்ப கொதி நிலைக்கு வந்துவிட்டது. அதற்கு இஸ்லாம் காரணம் அல்ல. ஷரீப் உஸ்மான் ஹாடி மரணத்துக்கு இஸ்லாம் காரணம் அல்ல. அந்த மரணத்துக்கு பதில் சொல்ல தெரியாதவர்கள் நாட்டை ஆளும் தகுதியை இழந்து விடுவார்கள் என்று இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது. சட்டத்தை மீற முடியுமா? இஸ்லாமிய மாணவ போராளிகள் சட்டத்தை மீற முடியாமல் உருண்டு பிறண்டு தவிக்கிறார்கள். ஜெயிலில் தூக்கி பட்டுருவானு பயந்து அஞ்சி நடுங்கி சாகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட வேண்டியதும். இன்டரிம் அரசாங்கம் பதவி விலகினால் இஷ்டத்துக்கு அரசாங்க ஆஃபீஸுக்குள்ளே பூந்து சோபா செட்டு, பீரோ, ஏசி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் கலட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமே. இஎம்ஐ கட்ட வேண்டியது இல்லை. இப்படி தான் நாங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் இங்கே வாங்குகிறோம். பைத்தியக்காரன் தான் இஎம்ஐ எல்லாம் கட்டுவான். எங்கள் வழி தனி வழி, அது ஷரியத்து வழி. சரி, ஷரீப் உஸ்மான் ஹாடி என்ற தேசத்தந்தையை துப்பாக்கியால் சுட்டு கொன்னவனை அதே மாதிரி துப்பாக்கியால் சுட்டு கொல்ல வேண்டும். அதுதான் சரியான நீதி. எதுக்கு கொன்ன, ஏன் கொன்ன, யார் சொல்லி நீ கொன்ன என்பது போன்ற பைத்தியக்காரத்தனமான கேள்விகளை கேட்க நாங்கள் என்ன இந்திய நீதிபதிகளா? விசாரணை இல்லாமல் கொல்லுவது தான் இஸ்லாமிய சட்டம். குற்றம் சாட்டப்பட்டவனை விசாரணை என்ற பெயரில் அவன் வாழ்நாளை கடத்துவது, ஜாமீனில் அவனை வெளியே விட்டு விடுவது, அவனது எதிரிகளை அவன் பழிவாங்குவது, இதெல்லாம் இஸ்லாமிய சட்டம் அனுமதிக்காதப்பா. அல்லாஹ் எங்களை அப்படி வளர்க்கல. மடத்தனமாக கொல்லணும், முட்டாள்தனமாக தீய வைக்கணும், கிடைச்சதை சுருட்டணும், கொள்ளைய அடிக்கணும், வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாது என்று தானே எங்களுக்கு எங்கள் அல்லாஹ் படித்து எங்களை சொல்லி வளர்த்தாரு. கொலைகாரி ஷேக் ஹசீனாவை இந்தியா எங்களிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் வங்காளதேச ரிசர்வ் பேங்க் தீப்பற்றி எரியும். அங்கே இருக்கும் பணம் எல்லாம் ஷேக் ஹசீனாவுடையது என்று எங்களுக்கு தெரியாதா என்ன? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? அவருக்கு இங்கே அக்கௌண்டே கிடையாது என்று எங்களுக்கு நீங்கள் காது குத்தவோ அல்லது சுண்ணத்து செய்யவோ முயற்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களை ஏமாற்றும் இடத்துக்கே இடமில்லை இங்கே. முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் எங்கள் வங்க பந்து என்று நீங்கள் எங்களை ஏமாற்ற வேண்டாம். நாங்கள் பல பந்துகளை பார்த்தவங்க. கிரிக்கெட்டு பந்து, ஷட்டில் பந்து, ஹாக்கி பந்து, கால்பந்து எல்லாம் எங்களுக்கு தெரியும். வங்கத்து பந்து நாங்கள் விளையாட விரும்பலை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தீப்பந்து, கிரினேடு பந்து, அது மட்டும்தான். எங்கள் கிரிக்கெட் டீமு இந்தியா டீமை பந்தாட துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அணி மாதிரி நாங்கள் இந்தியா கிட்ட தோக்க மாட்டோம். தமிழகமே வெல்லும் போது வங்கதேசம் ஏன் வெல்லாது? இந்த உண்மையை தெரிஞ்சவன் எங்களை வெல்ல முடியாது என்ற உண்மையை அவனுக்கும் தெரிஞ்சாகணும். லாங்கஸ்ட் சர்விங் பிரதமர் என்ற பெயருடைய ஷேக் ஹசீனா அவருடைய ஆட்சி எங்களுக்கு போர் அடித்து விட்டது. 10 வருஷமாக ஆட்சி நடத்தி அடிக்கடி கலவரம் பண்ண விடாமல், பொது சொத்தை கொள்ளையடிக்க விடாமல் ஆட்சியை நடத்தினா வாழ்க்கை போர் அடிக்காதா? சுவாரஸ்யமே இருக்காதே. இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் அவர் ஆண்டுகிட்டு இருந்தா எந்த இஸ்லாமியருக்குத்தான் அவங்கள பிடிக்கும்? அதனால பூ போல அவங்கள மேலே கொண்டு போய் விட்டுறலான்னு அவங்க பங்களாக்குள்ளே போனோம். அவங்க தந்திரமாக அதுக்குள்ளே ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிச்சுட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே ஓடி போய் இப்படி தப்பிச்சு தான் ஒரு ஏமாத்துக்கார பொம்பளையாக இருக்கிறேன் என்று இந்த உலகத்துக்கு அவங்க காட்டியிருக்காங்க. நாங்கள் இவ்வளோ நாளும் அவரை பிரதமராக அங்கீகரித்தது எங்களுக்கே ரொம்ப கேவலமாக போச்சு, வெக்கமாக போச்சு. அதனால தான் அவங்கள இனி ஆட்சி நடத்த விடாமல் துரத்துனோம். அவங்க மந்திரி சபையில் இருந்த அத்தனை பேர் சொத்தையும் சுவாகா பண்ணினோம், சிறையில் அடைத்தோம், அரசியல் குற்றவாளி என்று அறிவிக்கவும் செஞ்சோம். கொள்ளையடித்த எங்களுக்கு பங்களாதேஷ் நீதித்துறைக்கு தண்டனை கொடுக்க தில் இருக்கா? அதனால எங்களை நீதிமன்றம் கண்டுக்கவே இல்லை. பங்களாதேஷை ஒரு பாலஸ்தீனமாக மாற்றக்கூட நாங்கள் தயங்க மாட்டோம். ஜியா சன்னி பாய் பாய், அந்த பாயில் சேர்ந்தே உறங்கும் நாங்கள் தீவிரவாத சிந்தனையில் வாழ்கிறவங்க என்று தெரிஞ்சதும் கோமெனி தாத்தாவும் எட்ரோகன் சித்தப்பாவும் எங்களை தத்தெடுத்து வளர்க்க அப்படி துடிக்கிறாங்க தெரியுமா? தண்ட புண்ணாக்கு ஹமாஸை விட இவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், டிட்டர்ஜெண்டாக இருக்கானே, இவன் தாண்டா உண்மையான போராளி, ஜிகாதி என்று பாராட்டுகிறார்கள். ஒரு பொம்பளை பிள்ளையின் ஆட்சியின் கீழே நீங்கள்லாம் உயிரோடு வாழ்கிறீங்களே, கொஞ்சமும் வெக்கம் இல்லையாடா என்று பலமுறை எங்களை அவர் கேட்டு அழுத்து போயிட்டார். சரி, ஷேக் ஹசீனா வேண்டாம், வேற யார் நாட்டை ஆள இருக்காங்கன்னு பார்த்தா அடுத்த சாய்ஸு கலிதா ஜியா, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி லீடர்.
அது இன்னொரு அமைதி தெய்வம். அதற்கு அடுத்து ஜட்டியா பார்ட்டி. அவங்க ஜட்டி போட்டு இருப்பாங்களான்னு என்கிட்ட வந்து அனாவசியமான கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். இன்னொரு கட்சி பங்களாதேஷ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. நாட்டை குட்டிச்சுவராக்க வேற எந்த நல்ல சாய்ஸும் உங்களுக்கும் இல்லை. அப்புறம் இருக்கவே இருக்குது இஸ்லாமிஸ்ட் ரிலீஜியஸ் பார்ட்டி, ஜமாத் இ இஸ்லாமி. சீரழிகிறவனுக்கு எப்படி சீரழிந்தா என்ன, யாரால் சீரழிந்தால் என்ன? பாலஸ்தீன அபு ஜிகாத் மாதிரி வளர இருந்த ஷரீப் உஸ்மான் காடியை கொண்டது யார்? அவரை தேர்தலில் நிற்க விடாமல் தடுத்தது யார்? இந்த சின்னவரை கொன்ற பெரியவர் யார் என்பது இப்போது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதற்கு விடை கிடைக்கிறதா என்று யோசித்து வையுங்கள். நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய்ஹிந்த்.